ஆகிட்டே போகுது சார். சிவா எப்போ வருவாருன்னு தெரியலையே. வெல்கம் பேக் சிவா. இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? நான் வந்து ஆல்ரெடி ஆஃபர் ஆச்சு சார். வெல்கம் டு மை சேனல் பத்தூஸ் ரெசிபி. எங்கள் வீட்டில் எந்த ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்போமோ அதே ரெசிபியை உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எந்த மீனை வச்சு வேணால் இந்த குழம்பு வைக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்குங்க. புதுசாக இந்த சேனலை பார்க்க வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னா, கடுகு, காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதை நல்லா பிழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நாங்கள் இப்போ 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்குறோம். எந்த மீன் போட்டாலுமே ரொம்ப சுவையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க கடுகை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெந்தயம், காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த கேப்பில் எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையாமல் ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கினோன்னு இடித்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே புளி கரைசலில் 2 பெரிய தக்காளியை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கரைச்சலில் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 minutes later. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, இப்போ காரசாரமாக ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க எங்களுடைய மீன் குழம்பு ரெசிபி. மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களை அடுத்த ஒரு ரெசிபியில சந்திக்கிறேன். ஓகே, பாய்.